நீங்க யார் ஃபேன் ப்ரோ? நான் விஜய் ஃபேன். ஓ விஜய் ஃபேனா? ஓகே சூப்பர். குட் பேட் அக்லி டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே ஒரு விஜய் ஃபேனா அந்த டீசர் எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? விஜய் ஃபேனா பார்த்தேன்னா கண்டிப்பா பார்க்க மாட்டேன். பட் இப்போ வேற வழி இல்லை. இனிமேல் விஜய் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அதனால இனிமேல் நான் அஜித்தோடைய ஃபேனாக தான் மாறுவோம் எல்லாருமே ஆக்சுவலாக அது. ஸோ பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நிறைய மூவிஸ்ல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா மங்காத்தா, ஸோ அந்த மாதிரி மூவிஸ்ல இருந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. பட் ஓகே. காப்பி அடிச்ச மாதிரி இருக்கா இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்களா படத்துல? அதுல இருந்து எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே அவரையே தான் நிறைய காமிச்சிருக்காங்க. ஓகே அதுல உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ? மங்காத்தா. விஜய் சார் இதுக்கப்புறம் ஒரு பாத்துல போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அஜித் சார் படத்தை தான் கொண்டாடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு யார் யார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? தனுஷ். தனுஷ் அவரது பிடிக்கும். ஸோ தனுஷோட இப்போ அடுத்த வரப்போற மூவி இட்லி கடையா இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்கள்லாம் அவரோட ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் ரொம்ப வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெருசாக மூவி எதுவும் பார்க்க மாட்டேன். நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நான். Okay. ஸோ